சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. திஸ் ஆர் தட் தான் ஓகேங்களா. உங்களுக்கு பிடிச்சது நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணலாம். வெச்சுவேல் ஆர் கிடாரி தமிழ் படங்கள் மட்டும். இதுல ரெண்டுலயும் பிடிச்சது கிடாரி. கிடாரி ஆர் தம்பி. கிடாரி. கிடாரி ஆர் பஞ்சு மிட்டாய். கிடாரி. கிடாரி ஆர் ரங்கா. கிடாரி. கிடாரி ஆர் போர்த்தொழி. கிடாரி அண்ட் போர்த்தொழில் போத். லைக் இப்போதைக்கு பார்த்தனா போர்த்தொழில். போர்த்தொழி. போர்த்தொழில் ஆர் வாழை. வாழை நான் இன்னும் பார்க்கல. எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு எனக்கு தெரியல. ஓகே. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தேன்னா எனக்கு போர்த்தொழில் ஒரு கிடாரி. லைக் அதுதான் எனக்கு வந்து நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து ஃப்ரெண்ட்லியாக நான் நார்மலாக இருந்து ஒர்க். இது வந்து நான் சொன்ன நிறைய எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு எஃபர்ட் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த படத்தோட எஃபர்ட் வந்து ரிசல்ட் வரும்போது தான் எனக்கு தெரியும். லைக் நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு மற்றவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லி அது சொல்லும்போது தான் நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இப்போதைக்கு எனக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகலாதனால எனக்கு தெரில. ஸோ வந்தேன்னா மேபி வாழை. முக்கிய நிலை உடனுக்குடன் குறிஞ்சி வேலைக்கு தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஆதன் சிமனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. ரொம்ப நாளாக ஆசை இப்படியாவது இவங்களை இன்டர்வியூ பண்ணணும்னு. இன்னைக்கு அது நடந்திருக்கு. அப்படின்றப்போ நான் எவ்வளோ நேரம் எங்கே இருக்கேனே தெரியாமல் இருக்கு. நிக்கிலா மேம் வெல்கம் பண்ணிடலாம் மேம். வணக்கம். வணக்கம். ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. பொறாமப்படுற அளவுக்கு அழகா இருக்கீங்க. அழகா தானே இருக்கீங்க. கண்டிப்பா மேம். இன்னொரு அப்படியும் பொறாமப்படுறீங்க. இன்னும் ஒரு வாட்டி சொல்லிருங்க மேம். இல்ல ஜெனரலா எல்லாருமே அழகா தானே இருப்பீங்க. ஓகே. இல்ல அங்க பெண்கள் வந்து தமிழ்நாட்டு பெண்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு அழகு அப்படின்னா அது கண்டிப்பா. ஏன் தமிழ்நாட்டு பொண்ணுங்க அழகா இல்லைன்னு சொல்றீங்க? அவங்க அழகா. ஆமா, அவங்களும் பார்த்து எப்படி இவங்க மட்டும் இவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு இப்படி சொல்றேன் நானு. அவங்கள பார்த்து நாங்களும் பொறாமப்படுவோம்ல. சூப்பர் மேம். நீங்க நல்லா சேஃபா விளையாடுறீங்க. என்ன மாட்டி விட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை நான் மீட் பண்றதில்ல. அது நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுல. வாழையை பத்தி நிறைய பேசுவோம். ஃபர்ஸ்ட் மாரி செல்வராஜ் சார்ல தொடங்கிறேன். எப்படி இருந்தது அவரோட ஸ்கூல்? ஏன்னா நீங்க நிறைய படங்கள் நிறைய டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டீங்க. 2009 உள்ள வரீங்க அப்படின்றப்போ 15 வருஷம். ஃபர்ஸ்ட் 15 வருஷம் எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு. ஓகே. 15 வருஷம்ன்றது வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படி சூஸ் பண்றதுன்னு தெரியாம இருந்ததுல இருந்து சரி இப்போ 4 பேருக்கு தெரியற அளவுல இருக்குன்றது சந்தோஷமா இருக்கு. உள்ள வரப்போ இவ்வளோ இது இப்ப கஷ்டமா ஈஸியான்றது நீங்க டே பை டே அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனா 15 வருஷம் திரும்பி பார்த்தா அதுக்குள்ள போயிருச்சு அப்படின்னு இருக்கா? ஆமா இருக்கு. அப்படியா? எல்லாமே இப்போ கோவிட் டைம்ல வந்து என்ன அதுக்குள்ள லைக் அதுக்குள்ள போயிடுச்சுன்னுல எல்லாம் பார்த்தோன்னா அந்த கெரியர்ல வந்து நல்லா இருக்க வேண்டிய அந்த 2 வருஷம் தான் 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே போயிடுறது அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருந்துச்சு. ஓகே. அதனால எங்களுக்கு என்னன்னா 15 வருஷமா தமிழ்ல கம்மியான படங்கள் இருக்குன்னு ஒரு வருத்தமும் இருந்துச்சு. ஆனா அப்பப்போ எங்களுக்கு ட்ரீட் கொடுத்துட்டு தான் இருப்பீங்க. மலையாளமா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் ஒரு மாதிரி பேலன்ஸ்டா கொண்டு போறீங்களே. அந்த 15 வருஷம் எப்படி இதுல லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினும் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் பேசிக்கா சொல்லணும்னா நம்ம பண்ண படங்கள் அதில் எது ஒர்க் ஆகலை, என்ன ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணால் பிடிக்குது, இந்த மாதிரி இப்போ ரிப்பீட்டேட்டிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா வந்து அது நிப்பாட்டணும் அப்படின்றது யோசிக்கிறது. அப்படி அதில் நிறைய ஒர்க் பண்ணுறது, நம்ம எல்லாமே ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணுறது அப்படின்றது வந்து திருப்பி லேர்ன் பண்ணி அன்லேர்ன் பண்ணி அந்த மாதிரி என்ன விஷயங்கள் இருந்தா நிக்கிலா சைன் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ண அப்படி கிடையாது. இப்போ நான் இப்போ ரீசெண்டாக பண்ண படங்கள் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சவங்களோட பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அது வந்து எனக்கு அவங்களோட இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இல்லை வந்து எனக்கு அவங்களோட ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். மேபி அவங்க படத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசாக ரோல்ஸ் இருக்காது. பட் ஸ்டில் வந்து கெஸ்ட் ரோல்னு கூப்பிட்டா இப்போ என்னை வந்து நிறைய படங்களில் வந்து அவங்க இப்போ சொல்லுவாங்க வந்து அந்த படம் இவங்க ஏன் பண்ணாங்கன்னு தெரில. ஏன்னா நான் வந்து அது கெஸ்ட் ரோலாக பண்ணுறேன். கெஸ்ட் ரோல்னு கூப்பிட்றாங்க, நான் கெஸ்ட் ரோல்னு போய் பண்ணுறேன். ஸோ எனக்கு அது பண்ண பிடிக்குது. பிகாஸ் வந்து எனக்கு அவங்களோட ஒர்க் பண்ண கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இருப்பேன். எனக்குன்னு வர்ற படங்கள் பார்க்கும்போது நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் படங்கள் வரணும் அப்படின்னு யோசிப்பேன். கேரக்டருக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லை கொஞ்சம் ஜோவியலாக இருக்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னும் யோசிப்பேன். உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது நீங்களே இது வரைக்கும் இந்த 15 வருஷமா இருக்கட்டும் என்னெல்லாம் நீங்க அதுதான் என்ன பிரச்சனைனா
நம்ம இருக்கிறது இந்த ஃபேஸ் தானே, இதில் வர்ற எக்ஸ்பிரஷன்ஸ் தான் நம்ம பண்ண முடியும். ஓகே. ஸோ ரிப்பீட்டேட்டிவாக இதே தான் நம்ம எல்லா படத்துலையும் பண்ணுவோன்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கும் பார்க்கும்போது சரி இவங்கள பார்த்து ரொம்ப போர் அடிச்சிரும் அப்படின்றதும் வந்துடக்கூடாதுன்றது தான் வந்து எப்போவுமே. ஸோ அது நானே சொல்லுவேன் வந்து இப்போ அந்த படம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது நான் ஃபீல்ட் அவுட்டா நான் அப்படின்னு நானே கேட்பேன். ஸோ அதான் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் அது பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறது, அதெல்லாமே வந்து கவனிச்சு தான் வந்து ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அது பயம் இருக்கு. ஆப்வியஸ்லி இருக்கும்ல. ஏன்னா நம்ம இந்த ஃபேஸ்ல தான் நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோம். நம்மளுக்கு ஒரு ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து நிறைய கேரக்டர்ஸ், நிறைய வேரியேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் வர்றது கம்மி. அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து லைக் ஹீரோவோட பேராக இருக்கணும், இல்லை வந்து அவரை லவ் பண்ணுற மாதிரி அந்த லவ் ட்ராக் அந்த மாதிரி தான் ஜென்ரலாக அதிகமாக வரும். ஸோ நம்ம ஜென்ரலாக இருக்கிறது நிறைய பண்ண மாட்டோம் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளுக்கு கம்மியாக தான் படங்கள் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா நம்ம நிறைய ரிப்பிட்டேட்டிவாக வரும், இல்லை ஒரே மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஆக்டர்னு நீங்கள் சொல்கிறவங்களெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் படங்களில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அவங்கள வந்து அந்த கேரக்டர் பண்றது நல்லா இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு 50 கேரக்டர் நீங்க கொடுப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் வேரியேஷன் மேபி பண்ண முடியும். ஏன்னா அவங்க பெர்ஃபார்மர்னால தான் அது கரெக்டாக பண்ணுது. அப்போ இன்னொரு கேரக்டர் அவங்களால கண்டிப்பாக இப்போ வந்து ரொம்ப இமோஷனல் சீன்ஸ் பண்ணுற ஒருத்தவங்களுக்கு வந்து காமெடி பண்ண முடியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் அவங்க பண்ணுறது பார்த்தது கிடையாது. ஆமாம். நீங்கள் இமோஷ்னலாக அவங்க பண்ணுறது கரெக்டாக இருக்குன்னு சொல்லும்போது அவங்க கண்டிப்பாக அதுக்கு அவங்க கரெக்டாக பண்ணணும்னா அவங்க இதுவும் கரெக்டாக பண்ணணும். ஓகே. அவங்க பண்ணுவாங்க. ஆனால் இதை நீங்கள் எப்போவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்கள அந்த கேட்டகரைஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க நீங்கள். ஸோ அது வந்து அப்போ நம்மளுக்கு என்னென்னா திருப்பி ஒரே மாதிரி படங்கள் தான் வரும். நம்மளுக்கு வர்றதுல நம்ம சூஸ் பண்ணி நம்ம பிரேக் பண்ணி பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். இதுதான் 15 வருஷம் கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய ரொம்ப மெச்சூர்டா நிறைய இருக்கு. அதான் சொல்கிறேன், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம லேர்ன் பண்ணி அன்லேர்ன் பண்ணி எது பண்ணக்கூடாது, இது பண்ணால் நல்லா இருக்கும், என்னெல்லாம் இப்போ பண்ணதை இனிமேல் பண்ணக்கூடாதுன்றது எல்லாமே கற்றுக் கொடுத்தது சினிமா தான். ஓகே. மாசா ஒரு படம் வருது, கண்டென்ட்டாக வருது, கீழே எதை சூஸ் பண்ணுவாங்க? நான் ரெண்டுமே சூஸ் பண்ணுவேன். ஓகே. ஏன்னா தான் இப்போ கண்டென்ட்டானு நீங்கள் சொல்லும்போது இதுதான். இப்போது அது என்ன கண்டென்ட்டு அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த கண்டென்ட் வந்து மேபி இப்போ நான் பண்ணுற பேட்டர்ன் ஆஃப் சினிமாவில் தான் இருக்கிற கண்டென்ட்டாக இருக்குன்னா மேபி எனக்கு அது பிடிச்சிருக்கும், அது நான் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் ஆப்வியஸ்லி நான் வந்து மாசான ஒரு படம் வந்து இது வரைக்கும் பண்ணது கிடையாது அப்படின்னா எனக்கு வந்து அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னா கண்டிப்பாக அதுவும் பண்ணுவேன். ஓகே. நான் ஏன் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வரப்போ இங்கே இருக்க பெண்கள் உங்கள் மேலே பொறாமை அப்படின்றது, இந்த வெற்றிவேல் அப்படின்னு ஒரு படமாக இருக்கட்டும், கிடாரியாக இருக்கட்டும், இன்னமும் டிவியில் போட்டால் பசங்க அப்படியே உட்காந்துப்போம். ஸோ அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற விஷயம் தான். இப்போ நம்ம மாரி செல்வராஜ் அவரோட ஸ்கூலுக்கு வந்துடும். எப்படி இருந்துச்சு அங்கே டீச் பண்ண விதமாக இருக்கட்டும்? வேற எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பாக. ஓகே. நான் இது வரைக்கும் பண்ண படங்கள் மாதிரி கிடையாது. எனக்கு ரொம்ப லேர்னிங் அன்லேர்னிங் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா அவரோட ஸ்கூல் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கூல். யூஸ்வலாக இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த ஃபேஸ் வச்சு நம்மளுக்கு நம்ம பார்த்துக்கிற நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். நம்ம அதை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டலாம் பார்ப்போம். ஸோ அதை வந்து பிரேக் பண்ணிடுவார். ஸோ அவங்களுக்கு இதுதான் வேணும்னு இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அவரோட படம், அவர் பார்த்த வேர்ல்ட், அவரோட லைஃப் ஸ்டோரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அதில் இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு என்னென்னா நான் பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த கேரக்டர்னு இருக்கும்ல. இட்ஸ் நாட் அன் இமேஜினரி கேரக்டர், இட்ஸ் ஹிஸ் ரியல் லைஃப் கேரக்டர். அப்போ அந்த கேரக்டருக்கு மேட்சாக நம்ம இருக்கணுன்றது வந்து அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஸோ அதுக்குன்னு நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதை வந்து நம்மளை பண்ண வச்சிடுறாரு. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நடிக்க வேண்டியது இருந்துச்சு. சில இடங்கள் நம்மளுக்கு வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்கும் சில டைம். ஏன்னா நம்ம மண்டே வெடித்து இது பண்ணணும் சில டைம். எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் ஃபிசிக்கலி டிமாண்டிங்கான விஷயங்கள் நான் தான் இந்த படத்தில் கம்மியாக பண்ணியிருக்கேன். மற்ற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் வந்து அவங்களுக்கு வந்து இந்த வாழைத்தோப்பு, இது பண்ணுறது, வாழை தூக்கு, இது எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ அவங்க அதை ஃபுல்லாக பண்ணுறதுனால வந்து என்னென்னா வந்து எனக்கு அவங்களுக்கு ஈக்குவலி ஃபிசிக்கலி மென்டலி டிமாண்டிங்காக இருந்திருக்கும். எனக்கு வந்து ஃபிசிக்கலி அவ்வளோ இல்லை, மென்டலி டிமாண்டிங்காக இருந்தது அந்த படம். ஓகே. ஸோ நம்ம இந்த கேரக்டருக்குன்னு நிறைய விஷயங்கள் புதுசாக பண்ண வேண்டியது இருந்துச்சு. லைக் ஜென்ரலாக நம்ம பண்ணுறதை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறது, சில வேரியேஷன்ஸ் கொண்டு வர்றது, அதுதான் வந்து அவர் அதுதான் பண்ண வச்சிருக்காரு. ஓகே. அவரோட அந்த உலகம், அவரோட ட்ராக் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, என்னதான் நிஜ லைஃப்ல பார்த்ததை சினிமாக்குள்ள கொண்டு வரணும், அந்த ஸ்க்ரீன்ல ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் ஒரு 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 அழுத்தம் இருக்கும், ஒரு ஆழமான விஷயம் ஒன்று இருக்கும். அது நீங்க ஏதாவது கொஸ்டின் பண்ணது உண்டா? இல்லை ஸ்டோரி சொல்றப்போ சரி இவ்வளோ விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டு நீங்க எங்களுக்குள்ள நிறைய அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் நிறைய இருந்திருக்கு. பிகாஸ் வந்து ஏன்னா இது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, அவரோட லைஃப், அவரோட வாழ்க்கையில் அவர் பார்த்த ஆளுங்க, அவரோட ஃபேமிலி, இல்லை வந்து அவரோட ஊர்க்காரங்க எல்லாருமே
எல்லாருமே வந்து அவர் பார்த்த உலகம், அவர் பார்த்த இதுன்றதுனால எல்லாமே சொல்லும்போது அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரோ அதுவே வந்து அவர் ஸ்க்ரீனில் கொண்டு வர பார்க்குறாங்க. அது வந்து மற்றவங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நிறைய கான்வர்சேஷன்ஸ் வந்திருக்கு. அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இல்லை வந்து அதை ஏன் அப்படி பண்ணணும்னா அது வந்து இதுதான், இப்படி தான், எனக்கு இப்படி தான் நடந்துருச்சு, ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். அப்படி மேபி நடக்காதே, ஜென்ரலாக அப்படி ஒன்றும் நடக்காது அப்படின்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம இப்போ தான் என் வாழ்க்கையில் நான் அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன். லைக் நான் சின்ன வயசில் நான் தமிழ்நாட்டில் பிறக்கல, நான் கேரளாவில் பிறந்திருக்கேன். என்னோட லைஃப் ஜேர்னி வேறு, அவரோட லைஃப் ஜேர்னி வேறு, உங்களோட லைஃப் ஜேர்னி வேறு. ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதது நடக்காது அப்படின்னு நான் சொல்ல முடியாதுல்ல. பட் வந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கும், இப்படியெல்லாம் நடந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சா அம்மா நடந்திருக்கு, ஏன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருக்கு. ஊர் எப்படி இருந்தது, ஊர் மக்கள் எப்படி ட்ரீட் பண்ணாங்க? ஊர் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த ஊரும் ஊர் மக்களும் எனக்கு ஒரு ஸ்கூல் போர்ஷன் தான். ஸோ எனக்கு அந்த ஊர், அந்த இடம், அங்கே இருக்கிற ஆளுங்க, அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப என்னோட நல்லா தான் அவங்க பழகினாங்க. ஸோ அது எனக்கு லைக் எப்போவுமே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கு போனாலும் வந்து நம்மளை வந்து அவங்க வீட்டில் ஒருத்தங்க மாதிரி பார்த்துப்பாங்க. இப்போ எனக்கு உள்ளூரில் எங்கெல்லாம் ஷூட்டிங் நடந்திருக்கோ அங்கே எல்லாமே எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணதுலேருந்து நான் அன்னைக்கு இப்போ எனக்கு இன்னும் நான் இருக்கு, நான் பண்ண படத்தில் இருக்கிற ஒரு ஆன்ட்டி எல்லாம் எனக்கு இன்னும் டெய்லி மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் தான் நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, மேக்கப் பண்ணுறதுல அவங்க வீட்டில் ரெஸ்ட் எடுக்க. அவங்க வந்து மஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்ட்டி இருக்குது. அவங்க இன்னும் எனக்கு டெய்லியும் அவங்களோட குட் மார்னிங் காலையில் வரும். அவங்க எனக்கு நான் சமைச்சு கொடுத்துருக்காங்க, மட்டன் சமைச்சு கொடுத்துருக்காங்க, மீல்ஸ் எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணும்போது அவங்க வீட்டில் எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபேமிலியோட எல்லாம் நான் கனெக்டடாக இருந்திருக்கேன். இதெல்லாம் நான் வந்து சொல்கிறது ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் படம் பண்ணும்போது நான் பார்த்தது தான் அவங்கள. ஸோ எனக்கு எப்போவுமே தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் ஊருக்குள்ளே நான் ஷூட் பண்ணியிருக்கேங்களோ அங்கெல்லாம் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்மளை நல்லா ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது வந்து இல்லை, அவங்க வீட்டில் ஒருத்தங்க மாதிரி, அவங்க வீட்டில் ஒருத்தங்க வந்து அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு ட்ரீட் பண்ணுங்க. எனக்கு இது வரைக்கும் எந்த ஊர்லேயும் எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையவே கிடையாது. இருக்காது மேம். ஏன்னா நீங்க அப்படின்றப்ப எப்படி இருக்கும்? இல்லை அப்படி கிடையாது. ஸோ எப்படி இருக்கலாம்ல, இப்போ நம்ம இப்படி இருக்கலான்றதுனால வந்து அவங்க நல்லா இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. அவங்களுக்கும் வேணும்னா இப்போ அவங்களுக்கும் சரி, இப்போ எங்கள் வீட்டில் உட்கார வைக்க மாட்டாங்க, எங்கள் வீட்டில் உள்ள வராதிங்க, எங்கள் வீட்டில் இது பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட வீடு. ஆனால் அவங்க அதையும் மீறி வந்து நம்மளுக்கு சரியா நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, அவங்க ஷூட்டிங் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக வந்து அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அது கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறது வந்து பெரிய விஷயம் தானே. ரெடியும் சொல்றேன், உங்களையெல்லாம் பார்த்தானா எங்களுக்கு அப்படி தோணாது. ஆக்சுவலா சொல்லணும்னா நான் இப்போ எங்க ஊருன்னா அப்படிதான். எங்க ஊருன்னா நான் வர்றது வந்து கண்ணூர்னு ஒரு ஊர்ல இருந்து. எங்க ஊர்லயும் வந்து இப்போ கேரளால பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க வந்து கண்ணூர்ல வந்து ஒருத்தங்க வீட்டுல போனோன்னா உங்களுக்கு வந்து வேற ஒருத்தங்க வீட்டுல இருக்கிற மாதிரி தெரியாது. ஏன்னா அவங்க வீடு மாதிரி சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து ஊட்டி விடுறதுல இருந்து எல்லாத்தையும் அவங்க பண்ணுவாங்க. ஸோ வந்து வந்தவங்களை வர வைக்கிறவங்க ஒன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கும் எப்பவுமே தமிழ்நாட்டுல இருந்திருக்கு. இந்த 15 வருஷம் அப்படின்றது என்னைக்கா ஒரு நாள் ஏன்டா வந்தோம் அப்படின்னு என்னைக்கா ஒரு நேரத்துல ஒரு இன்சிடென்ட்ல என்னைக்காவது நினைச்சது உண்டா? அப்படி இருக்கா? சில டைம் நினைக்கும், சில டைம் ஏன்டா இது பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும். அதுக்கப்புறம் அதான் நம்மளுக்கு சில டைம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், டே நைட் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் வந்து நம்ம இப்போ ஏன் இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் நம்ம அதை சாதிச்சிட்டோன்றது ஒன்று இருக்கும்ல, அது பண்ணி முடிச்சிட்டேன்னா இல்லை அது பண்ணுறது வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரகிள் அதெல்லாம் முடிச்சுட்டு அது பண்ணி முடிச்சு நம்மளுக்கு அது கிடைச்ச பிறகு இல்லை அதோட சக்ஸஸ் பார்க்கும்போதோ இல்லை அந்த படம் நம்ம பண்ணி அது எல்லாரும் பார்க்கும்போது அது நல்லா இருக்குன்னு சொல்றதுல கிடைக்கிற சந்தோஷம் வரும்போது அது மறந்துடும். ஓகே, உங்களோட டிராவல் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? இப்போ ஒரு ஆக்ட்ரஸா அழகா போய்கிட்டு அது மட்டும் தான் நோக்கி போயிட்டு இருக்கு. ஓகே, அந்த நடுவுல வர இந்த சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் கூட நீங்க அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் போவீங்க. லைக் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து அது எங்கேயாவது ஒரு இடத்துல இல்ல அதெல்லாம் ஃபேஸ் பண்றீங்களா? அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அது எப்படி? என்னை பொறுத்த வரைக்கும் when it's a bad experience, it's an experience. ஓகே, அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம உணர்ந்தாதான், நம்மளுக்கு அது தெரிஞ்சாதான் நம்ம இதுக்குள்ள திருப்பி போக மாட்டோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லும்போது கூட சொல்லுவாங்க, லவ் பண்ணி பார்த்துட்டு உனக்கு அது பிடிக்கலையா அப்படின்னா நீ அதை விட்டுரு. இல்லை நீ இல்லை வந்து உனக்கு அது கம்ஃபர்டபுளா இல்லையா, நீ அதை விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு அது தெரியல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கிடைக்கல அப்படின்னா நீ வந்து நாளைக்கு வருத்தப்படுவல. நான் வந்து நான் வாழ்க்கை லவ் பண்ணதே கிடையாது,
நான் சும்மா ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டோம் மேபி அப்படின்னு இருக்கலாம்ல. மேபி இல்லை உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்க, பண்ணலாட்டி வேணாம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அது பேடாக குட்டான்னு நம்மளுக்கு தெரியும். சரி. அது மேபி சில விஷயங்கள் வந்து மேபி நம்மளுக்கு முன்னாடியே தெரியும்ல, சரி அது பண்ண வேணாம்ப்பா அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. சிலது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும் அது நல்லதா கெட்டதான்றது. ஓகே. அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அதான் ஒரு இன்டர்வியூல பேசும்பொழுது நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்ற மாதிரி சொன்னீங்க. பண்ணிக்க மாட்டேன்றது கிடையாது, என்ன ஃபோர்ஸ் பண்ணி யாரும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஆமா, அது கண்டிப்பா முடியாது. இல்லை எனக்கு எப்பயாச்சும் மேரேஜ் பண்ணணும்னு தோணுதுன்னா, எனக்கு ஒரு கம்பேனியன்ஷிப் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவேன். இப்போ நீங்கள் இப்போ என் வீட்டில் இப்போ உங்கள் வீட்டில் சொல்லுவாங்கல்ல, இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்பாங்கல்ல, இல்லை உனக்கு இந்த இவ்வளோ வயசாச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்கிறேன் நான். ஓகே. இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி உங்களோட குவாலிஃபிகேஷன்ல யாரையாவது பார்த்தது உண்டா? லைக் இவ்வளோ விஷயங்கள்ல இவ்வளோ நாள் நான் அப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியுமா இந்த ஆளா அப்படின்னு சொல்லி நான் யாரையுமே பார்த்தது கிடையாது. சரி, உங்க குட் புக்ல இருக்கக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு, அதுல எல்லாம் இருந்திருக்காங்களா? இல்ல நான் அப்படி குட் புக் பேட் புக் அதுதான் எல்லாமே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும், எனக்கு தெரியாது. இல்ல உங்களுக்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்கும், எனக்கு கேர் பண்ணிக்கணும், என்ன நிறைய விஷயங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும். அந்த குவாலிஃபிகேஷன்ல யாரையாவது ஏதாவது வகையில பார்த்தது உண்டா? டிஃப்ரெண்டான பீப்புள் கிட்ட டிஃப்ரெண்டான விஷயங்கள் பார்த்துருக்கு, எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒருத்தங்களை நான் பார்த்தது கிடையாது. அதுக்காக வெயிட் பண்றீங்களா? அப்படி கிடையாது. அதான் நான் சொல்றேன்ல, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்லை சரி இந்த ஆள் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு யாரையுமே பார்த்ததும் கிடையாது, அவங்கள்ட்ட பேசினதும் கிடையாது. லைக் என்னோட டெய்லி லைஃப்ல வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கல்யாணம் இல்லை லவ் லைஃப்ன்றது வந்து எனக்கு ப்ரையாரிட்டி கிடையாது. ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ பார்க்குறது, மீட் பண்ணுறது, இல்லை அவங்களோட பேசுறது, அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது, அவங்களோட வந்து நம்மளோட நல்லா பெட்டராக கம்யூனிகேட் பண்ண முடியுமா, நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியுமா, அவங்க சொல்றது நம்மளுக்கு புரியுமான்றது தான் பேசும்போது பார்ப்பேன்றதை தவிர வந்து சரி இவர் கூட சரி இவர் பார்க்க நல்லா இருக்கு இவர் கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்லை இவர் நல்லா பேசாரு கல்யாணம் பண்ணி அப்படின்றது நான் யோசிச்சதே கிடையாது. ஓகே. 15 வருஷம் ஃபர்ஸ்ட் சக்சஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்களா? அப்ப கூட இருக்கவங்கலாம் பயங்கர ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் தான் ஃபேஸ் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் தான் சக்சஸ் ஃபேஸ் பண்ணிருக்கேன். அத இல்ல ஃபர்ஸ்ட் சக்சஸ் இல்ல அப்படி தொடங்கிருவோமே. இல்ல ஃபெயிலியர்ல இருந்து தொடங்கணும், ஃபெயிலியர்ல இருந்து தொடங்கிருவோம். எப்படி அது ஃபேஸ் பண்ணீங்க? அத மூவ் ஆன் ஆக எவ்வளவு நாள் எடுத்துக்கிச்சு? ஃபெயிலியர்ல இருந்து தொடங்கினதால ஈஸியா இருந்துச்சு. ஈஸியா இருந்தது. இல்ல கூட இருக்கவங்கலாம் இது போதும் வேண்டாம் நம்ம அடுத்தது வேற பண்ணிக்கலாம் வேற போயிடலாம்? இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப்ல டெசிஷன்ஸ் வந்து நான் வந்து எப்பவுமே மற்றவங்கள்ட்ட வந்து ஒப்பீனியன் கேட்பேன், ஃபைனல் வந்து நான் தான் எடுப்பேன். ஏன்னா அதுல வந்து இந்த அவங்க சொல்லி நான் கேட்டு எனக்கு ஒரு பிரச்சனை வந்தானே எனக்கு அவங்க மேல ஒரு இது வரக்கூடாதுன்றதுனால வந்து ஒப்பீனியன் வந்து அவங்கள்ட்ட நான் கண்டிப்பா கேட்பேன். பட் வந்து டிசிஷன்ஸ் வந்து எப்பவுமே நான் தான் எடுக்கிறது. ஓகே. ஃபர்ஸ்ட் சக்சஸையும் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, அப்போ எப்படி இருந்தது? ஒண்ணுமே தோணல. ஓகே. அது வந்து ரொம்ப ரொம்ப அச்சீவ் பண்ண மாதிரி ஒண்ணுமே தோணல. ஓகே. ஏன்னா வந்து என்ன ஃபெயிலர் பார்த்துட்டு வந்ததுனால வந்து எனக்கு பயங்கரமா இருக்கு இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை. எனக்கு இப்போவும் வந்து அது எப்பவுமே எந்த சக்ஸஸா இருந்தாலும் எனக்கு கம்ப்ளீட்டா ட்ரஸ்ட் பண்ற மாதிரி கண்டிப்பா சக்ஸஸா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஏன்னா அது ஃபெயிலர்ல நிறைய ஃபெயிலர் பார்த்ததுனால இல்லை வந்து நம்ம சக்ஸஸ் வந்து அவ்வளோ எடுத்துக்க கூடாதுன்றது எனக்கு தெரியும். அடுத்த விஷயங்கள் பண்ணும்போது இல்லை இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணாலும் ஜட்ஜ் பண்ணுவாங்கன்றதுனால வந்து அது பெருசா எடுக்கிறதும் இல்லை லைட்டா எடுக்கிறதும் இல்லை. அதுக்கு என்ன வேல்யூ இருக்குமோ அது எனக்குள்ள இருக்கும். அது வந்து நான் பெருசா கொண்டாடுறது இல்லை பெருசா இது பண்றதுன்றது நான் பண்ணவே மாட்டேன். ஹீரோஸ்க்காக படம் பண்றதுன்னு இருக்கும், ஸ்டோரி கண்டென்ட்டுக்காக படம் பண்றது ரெண்டுமே உங்ககிட்ட வந்தது அப்படின்னா ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ட்டு ரெண்டுமே பிகாஸ் ரெண்டுமே தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ஹீரோ கூட படம் பண்ணும்போது தான் மோஸ்ட்லி மேபி ரீச் இருக்கும். ஸோ அப்படி ஹீரோ கூட ஒரு படம் பண்ணி 4 பேருக்கு தெரிஞ்சாதான் நம்ம தனியா ஒரு படம் பண்ணும்போது 4 பேர் கண்டென்ட் ஓரியன்டட் படம் பண்ணும்போது அவங்க வந்து பார்க்கணும்னா நம்ம வந்து ஒரு ஹீரோ கூட படம் பண்ணி நம்மளை தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ நம்மளுக்கு அந்த பாப்புலாரிட்டி இருந்தாதான் இது நம்ம பண்ண முடியுன்றது. இல்லாட்டி அப்படி ரேரா சில பேருக்கு கிடைச்சிடும். எனக்கு தெரிஞ்சு பார்த்துட்டு பாலனுக்கெல்லாம் அருவியில வந்த மாதிரி இருக்கும். பட் வந்து கண்டிப்பா அதை அவங்க சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்கள தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் படத்துக்கோ இல்லை நம்ம செகண்ட் படத்துக்கோ எல்லாமே நம்மளாம் அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ நம்மளும் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த லெவல்ல பாப்புலாரிட்டி வந்தாதான் இது வந்து இதுவும் பேலன்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஸ்டோரிக்கு வெயிட் பண்றீங்களா? ஏன்னா தமிழ் படங்கள் அதிகமா பாக்குறது உண்டா? எனக்கு இருக்கு, சில டைம் படங்கள் வர்றது உண்டு. பட் வந்து அதான்
இதுல எனக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி, இதுல இருக்கிற எனக்கு பிசினஸ் வச்சுதான் நான் இது பண்ணணும்னு இருக்கேன். எனக்கு ம், ம். இதுல இன்னும் நான் அதுல இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது நான் வந்து டைம் எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதை ரிஜெக்ட் பண்ணதுன்னு எடுத்துக்க வேணாம். ஆனா இப்போதைக்கு எனக்கு அது வேண்டாம். இப்போதைக்கு ஆமா. ஏன்னா தமிழ்ல ஸ்பெஷலா நான் அப்படி அவங்க வந்தாலும் நான் பண்றது இல்ல. ஓகே. ஃபீமேல் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்தாலே நான் தமிழ்ல நான் பண்றது இல்லை. பிகாஸ் வந்து எனக்கு தெரியும், எனக்கு அந்த அளவுக்கு வந்து அது வந்து 4 பேர் தியேட்டர்ல போய் பார்க்காத ஒரு படத்துக்கு நான் வந்து எவ்வளோ எஃபர்ட் எடுத்து நான் பண்ணி அது எனக்கு வேஸ்டா போகும்னு தோணும். பிகாஸ் வந்து நம்ம அவ்வளோ ஒரு படத்துக்கு நம்ம அவ்வளோ எஃபோர்ட் பண்ணணும், நம்ம காசு வாங்குறோம், நம்ம இதெல்லாம் பண்றோம். அந்த ப்ரொடியூசருக்கு வந்து இந்த படம்னா எப்படியும் கண்டிப்பா அதுல நிறைய செலவு வந்திருக்கும். ஸோ அது வந்து அவரால் திருப்பி எடுத்துக்க முடியாது, போட்ட காசு நம்ம திருப்பி எடுத்துக்க முடியாத ஒரு அளவுக்கு ஒரு படத்துல நம்ம பண்ணிட்டேன்னா எனக்கும் கஷ்டம், அவருக்கும் கஷ்டம், மொத்தமா எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். அழகிய லைலா அப்படின்னு உங்களை ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லாரும் சொன்னாலுமே கூட எங்களுக்கு எப்பவுமே அழகிய நிக்கிலாவா தான் இருக்கீங்க. எப்பவுமே அப்படிதான் இருப்பீங்க. நீங்க சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டு பெண்ணா என்னைய வந்து ட்ரீட் பண்றாங்க அப்படின்றது இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே அது இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ரொம்ப கூலா, ரொம்ப காமா, ரொம்ப மெச்சூர்டா இருக்கீங்கன்ற விஷயங்கள் தான் நான் நினைச்சேன். குழந்தை மாதிரி இருக்காங்களே, நிறைய விஷயங்கள் அப்படி ஷேர் பண்ணுவான்னு நினைச்சேன். ரொம்ப மெச்சூர்டா இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ கண்டென்ட் நம்மளுக்கு என்ன வரும், நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்றத ரொம்ப பிளான் பண்ணி நிதானமா கால் எடுத்து வைக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நிறைய படங்களை உங்களை நாங்கள் சந்திக்கணும். தேங்க்யூ ஸோ மச். வாழை உங்க பெரிய லிஸ்ட்ல அதுவும் கண்டிப்பா மிகப்பெரிய இடத்துல அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நான் சொல்லிக்கிறேன். சக்சஸ் மீட்ல சந்திப்போம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் சொல்ல உங்களை சந்திமுறை உங்களை விடுபெறேன். நான் உங்களை தடப்பட்டு